தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளிங்க் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட்ரி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் வேர்ல்டு டூர் போறாங்க. அந்த டூர்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய கதை தான் இந்த பிளிங்க். இந்த கதையில இந்த கனடாவை சேர்ந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க. அந்த 4 பசங்கள்ல 3 பசங்களுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா கண்ணு தெரியாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால அந்த பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்டான விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண் பார்வை முழுவதுமா தெரியாம போறதுக்கு முன்னாடி. அப்ப அப்படி யோசிக்கும் பொழுது உலகத்துல இருக்கிற வித்தியாசமான இடங்களுக்கு போயிட்டு அந்த நல்ல நல்ல விஷுவல் எஃபெக்ட அவங்க மெமரியில லோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு வேர்ல்டு டூரா போகும்போது அந்த டூர்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த டூர்ல என்ன அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் இந்த பிளிங்க். இந்த பிளிங்க் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியில நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சினிமாட்டிக்கா ஒரு நிறைய ஐ மூமெண்ட்ஸோ டிராமாவோ இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருப்பாங்க. குறிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியில வேற லெவல்ல எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த டாக்குமெண்ட்ரியுடைய ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க. அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த பசங்களை ஒரு பாசிட்டிவாவே கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காசு பணம் அதெல்லாம் தாண்டி அந்த பசங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்டான விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்பவுமே பாத்தீங்கன்னா இம்பாக்ட்ஃபுல்லா எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு டூர் போகும்போது ஒரு கேபிள் கார்ல போவாங்க. அது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்று போயிடும். சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு தரமான இம்பாக்ட்ஃபுல்லான நிறைய ஃபீல் குட்ஸ் மொமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி நீங்க பாருங்க. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.